என்ன பார்க்க போறோம்னா சொல்யூட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம சுகர் இருக்கு. சுகர் வந்து சாலிட் இதுல தான் இருக்கு. சால்வெண்ட் வந்து வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறத வந்து கரையக்கூடிய பொருள் வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்றாங்க. எது கரைக்குதோ அதை வந்து சால்வெண்ட் சொல்றாங்க. ரெண்டும் சேர்ந்த கலவைக்கு சொல்யூஷன் சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு லிக்விட் இருக்கு. ரெண்டு லிக்விட்ல இருக்கும்போது எது வந்து சொல்யூட் எது சால்வெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ்ல வந்து எது ஸ்மாலரா இருக்கோ அது வந்து சொல்யூட் சொல்லுவாங்க. லார்ஜரா இருக்கிறது சால்வெண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் ஆசிட் சேர்க்கிறோம் அப்படின்னா ஆசிட் வந்து ஸ்மால் அமௌண்ட்ல இருக்கும், வாட்டர் வந்து லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கும். இதே கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ல வந்து நைட்ரஜன் வந்து இப்போ ஏர் இருக்குன்னா ஏர்ல வந்து நைட்ரஜன் தான் மேக்ஸிமம் இது இருக்கும். அது வந்து நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நைட்ரஜன் வந்து சால்வெண்ட். அது கூட மிக்ஸ் ஆகிருக்க ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ ஆர்கானோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்யூட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நம்ம சாலிட் அண்ட் லிக்விடு சேரும்போது இது நமக்கு மிக்சர் வருது அப்படின்னா மிக்சராக வரவன் எல்லாமே வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இங்கே இது பண்ணும்போது கேட்டகரைஸாக சொல்யூட்டா சால்வெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.